Ted Hughes, The Thought Fox, and welcome to Ilakiam Literature. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வைங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த போயத்துக்குரிய எஸ்ஏயை வீடியோடைய எண்டில் கொடுத்துருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெட் ஹியூக்ஸ் த தாட் ஃபாக்ஸ்ன்ற இந்த போயத்தை அவர் எப்படி எழுதினாருன்ற விஷயத்த இந்த போயம் மூலமா நமக்கு சொல்றாரு. இந்த போயம் அவர் எப்படி ஓபன் பண்றாருன்னா, அவர் ஒரு மிட் நைட்ல ஒரு ஃபாரஸ்டுக்கு நடுவுல இருக்காரு. அவரை சுத்தி யாருமே கிடையாது. அவர் கையில ஒரு பிளாங்க் பேஜ் மட்டும் வச்சிருக்காரு. அதுல அவருடைய ஃபிங்கர்ஸை மூவ் பண்ணிக்கிருக்காரு. அவர் பக்கத்துல ஒரு கிளாக் மட்டும் என்ன பண்ணுதுன்னா அப்படியே டிக் ஆகிக்கே இருக்கு. ஆனா போயட்னால ஒரு விஷயத்த மட்டும் உணர முடியுது. அந்த இடத்துல அவர் மட்டும் இல்ல, இன்னொரு உயிரினமும் அந்த இடத்துல இருக்கிறத அவர்னால உணர முடியுது. அப்படியே ஜன்னல் வழியா பாக்குறாரு. அவர்னால எந்த ஒரு ஸ்டார்ஸையும் பார்க்க முடியல, எந்த ஒரு நகர்வையும் அவர்னால பார்க்க முடியல. அந்த இடமே ஃபுல்லா டார்க்கா இருக்கு. அங்க லோன்லினஸ் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆனாலும் அவர்னால உணர முடியுது, அங்க அவரை தவிர வேற யாரோ இருக்காங்கன்றத அவர்னால உணர முடியுது. அந்த கோல்டான ஸ்னோ விழுகிற அந்த கண்டிஷன்ல ஒரு ஃபாக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய காடுகள்ல இருக்கக்கூடிய இலைகள் செடிகள் எல்லாத்தையும் அதோடைய மூக்கை வச்சு அப்படியே நகட்டிக்கே வருது. அதோடைய கண்களை வைட் ஓப்பனா வச்சிருக்கு. சுத்தி என்ன நடக்குதுன்ற விஷயத்த ப்ராப்பரா அப்சர்வ் பண்றதுக்காக அந்த ஃபாக்ஸ் அதோடைய ஐஸை யூஸ் பண்ணுதுன்னு சொல்றாரு. அது அப்படியே அந்த பனியில நடந்து வர்றப்போ அதோடைய காலடி தடங்கள் அந்த ஸ்னோல பிரிண்ட் ஆயிருக்குன்னு சொல்றாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, காடுகளுக்குள்ள இருக்கிற மரங்களுக்கு நடுவுல அப்படியே மெதுவா போல்டா நடந்து வரத அவர்னால ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஃபாக்ஸ் அப்பப்போ அதோடைய ஐஸை கிளியர் பண்ணுது. இப்போ அந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அதோடைய கிரீனிஷான அந்த ஐயை வைடா ஓபன் பண்ணுது. அது ரொம்ப பிரில்லியண்டா அதோடைய பிசினஸ் பண்ணுதுன்னு சொல்றாரு. அந்த ஃபாக்ஸ் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் போயட்னால அந்த ஃபாக்ஸ் உடம்புல இருந்து வரக்கூடிய ஸ்மெல்ல ஃபீல் பண்ண முடியுது. அது ஒரு ஹாட் ஸ்டிங்க்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது அப்படியே என்டர் ஆகி அவருடைய ஹெட்டுக்குள்ள போயிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் விண்டோ வழியா பாக்குறாரு. அவர்னால எந்த ஸ்டார்ஸையும் பார்க்க முடியல. அவர் பக்கத்துல ஒரு கிளாக் மட்டும் டிக் ஆகிக்கே இருக்கு. அப்படியே கீழே பாக்குறாரு. அவர் பிளாங்கா வச்சிருந்த அந்த பேஜஸ் இப்போ பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இப்படிதான் த தாட் ஃபாக்ஸ்ன்ற போயத்தை நான் எழுதினேன்னு சொல்றாரு. போயட் தனிமையில உட்காந்துதான் த தாட் ஃபாக்ஸ்ன்ற இந்த போயத்தை எழுதியிருக்காரு. அப்போ அவருடைய இமேஜினேஷனுக்குள்ள ஒரு ஃபாக்ஸ் எப்படிலாம் நடந்துக்கிறோம்ன்ற விஷயத்த அவருடைய மைண்ட்ல வந்திருக்கு. அந்த விஷயத்தை தான் அவர் கையில வச்சிருந்த பேப்பர்ல எழுதியிருக்காரு. அந்த போயம் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய போயமான த தாட் ஃபாக்ஸ்ன்ற மாதிரி சொல்லி இந்த போயத்தை கம்ப்ளீட் பண்றாரு டெட் ஹியூக்ஸ். The speaker sits alone in the middle of the night, surrounded by a forest that may or may not be in his imagination. He senses that something apart from himself is alive as the clock ticks in the silence and his fingers hover over an empty page. He can't see any stars through the window, but feels that something is approaching him from the depths of the darkness, heading towards this isolated scene. A fox gently touches its cold nose to twigs and leaves in the darkness. Its eyes scan its surroundings, again and again, from moment to moment. The fox leaves tidy paw prints in the snow as it makes its way between the trees. Its shadow trails behind it like an injured animal. The fox's body, however, moves confidently and purposefully through clearings in the forest. The fox's eye widens, its green color becoming more intense and vivid as it concentrates on what's ahead, until its scent suddenly becomes immediate and visceral, and the fox enters the darkness of the speaker's mind. The speaker still can't see any stars through the window. The clock is still ticking, and the poem has been written.